அனைவருக்கும் வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் எப்பயுமே ஒரு ஆவலோட, ஒரு பூரிப்போட, ஒரு ஆனந்தத்தோட, ஒரு விதமான பயத்தோட, என்ன சொல்றது, நயங்கள்னு சொல்லுவாங்கல்ல, மனித நயங்கள்னு சொல்லுவாங்கல்ல, குணாதிசயங்கள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி குணாதிசயங்கள்லயே பல்வேறு வகையான விஷயத்தோட எப்பயுமே வீடியோக்காக காத்திருக்கீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், வாட்ஸ்அப் சேனலோட ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், யூடியூபோட ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், அதிகமான பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல நிறைய நாய்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ் கிளாரிட்டியா தெரியுமா, போர்ட் கிளாரிட்டியா தெரியுமான்னு தெரியல. ஏன்னா இங்க கரண்ட் இல்ல, எங்களுடைய ஏரியா சுத்தி ஃபுல்லாவே கரண்ட் இல்ல. பட் வேற வழி இல்ல, உங்களுக்கு வீடியோ கொடுத்து ஆகணும் அப்படின்றதுனால வேற ஒரு கிளாஸ் ரூம் வச்சு எடுக்கிறதுனால பக்கத்துல ரோடா இருக்கிறதுனால நாய்ஸ் அதிகமா கேக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வீடியோ போட்டு தான் ஆகணும், நீங்க அவளோட காத்திருப்பீங்க, டைமிங் சொல்லியாச்சு அப்படின்றதுனாலதான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ வேற. ஏன் இவ்வளவு நாய்ஸ், அதுக்கப்புறம் இவ்வளவு கிளாரிட்டி இல்லாம கூட இந்த வீடியோ மேக் பண்றேன்னு உங்களுக்கு கண்டிப்பா நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நமக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு, சரியா 6 நாள்ல இருக்கு. 7வது நாள் என்ன பண்ணிருப்பீங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஓகேவா? அப்ப இந்த 6 நாளுக்குள்ள நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் நான் 2-3 வீடியோல இந்த 480 பிளஸ் போடுறேன். நிறைய பசங்க அதே இன்ஸ்டால கமெண்ட் பண்றான், வாட்ஸ்அப்ல எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்றாங்க, சார் என் 480 தான் எங்களால முடியுமா, எங்களால ஏன் 500 அவுட் 500 முடியாதா, எங்களால 490 முடியாதான். வேணா அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கீழே இது பண்றேன், நீங்க வேணா பாருங்களேன். அந்த பசங்க எப்படி வித்தியாசமா கமெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. வித்தியாசமான கமெண்ட்ல உண்மையாவே அவங்களோட நியாயமான தரப்பை கேட்கறாங்க. ஓகேவா? ஏன் இந்த மாதிரி 10th பசங்க ஒரு மும்முரமா இருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் பப்ளிக்கே எழுதாம பேட்ச் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 9th வரைக்கும் ஸ்கூல்ல இருக்கிற பாஸ், ஒரு குவார்டர்லி ஸ்கூல் பாஸ், ஒரு ஹாஃப்லி ஸ்கூல்ல இருக்க பாஸ், பட் ஃபர்ஸ்ட் டைம் உங்க லைஃப்ல நீங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி எழுதக்கூடிய, உங்க லெவல்ல இருந்து அடுத்த லெவல் போகக்கூடிய, உங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்வு எழுதுறதுக்காக காத்துட்டு. அப்ப இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான எக்ஸாம்ன்றது என்னை விட உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நம்மளோட வியூவர்ஸ் இருக்கீங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 200ல இருந்து 300 பேர் எனக்கு மட்டுமே பர்சனலா கால் பண்றீங்க, பர்சனலா மெசேஜ் பண்றீங்க. குறைஞ்சபட்சம் தயவு செய்து இந்த கால்னு சொல்லும்போது அதை மட்டும் சொல்லிக்கிறேன், கால் பண்ணவே பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா எல்லாருக்கும் ரிப்ளை பண்றோம். அதை தயவு செய்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, யாரும் கால் பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம். ஓகேவா? இப்ப கூட இந்த வீடியோல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது, அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நடுவில் ஒரு 4-5 கால் வரும்பொழுது அந்த வீடியோ எடுக்க முடியாம போகுது. அதனால தயவுசெய்து கால் மட்டும் யாரும் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்லயும் நார்மல் காலும் யாரும் பண்ணாத. எனி டவுட் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, கிளாரிபிகேஷன் கொடுத்துருவோம். சரி, ஓகே. இப்ப என்ன விஷயம்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ ஏன் இந்த கரண்ட் இல்லாத சுச்சுவேஷன், ஏன் இந்த கிளாரிட்டி இல்லாத சுச்சுவேஷன், நாய்ஸ் இல்ல இந்த வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. இந்த வீடியோ பார்த்தேன்னா உனக்கு ஒரு 480க்கான ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படிப்பட்ட வீடியோ தான் இது. யாரும் மிஸ் பண்ணிடாத. நான் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த வீடியோ அப்படியே என்ன பண்ணிடுறேன், சொல்லி முடிச்சிடுறேன். என்ன பிளான் அப்படின்றது முடிச்சிடுறேன். ஏன்னா நாளைல இருந்து தமிழ் ஸ்டார்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான், பிளான் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்ப அடுத்தடுத்த நாட்களோட பிளான் என்ன, நான் என்ன மாதிரியான வீடியோஸ் கொடுக்க போறேன், என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறேன், நம்ம சூப்பர் கேட் எந்த அளவு ரெடி பண்ணிருக்கோம், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். ஓகேவா? பப்ளிக் எக்ஸாம் நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம். ஆல்ரெடி நம்ம 2-3 வீடியோ போட்டாச்சு. என்ன சொல்லிருக்கோம், பப்ளிக் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்லாம் போட்டிருக்கோம். பட் எக்ஸாம் ஸ்டடிஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்ன்றத சொல்லவே இல்லை. அதுக்காக தான் இந்த வீடியோ. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் புதுசா நம்மளுடைய சேனலோட வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க ஆல் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும். நம்ம இன்ஸ்டா பேஜை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ண வேண்டாம், இன்ஸ்டாகிராம் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, வாட்ஸ்அப் சேனல்ல எல்லா அப்டேட்டும் கிடைக்கும். அதனால வாட்ஸ்அப் சேனல் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இவ்வளவு நேரம் இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன், இப்பதான் வீடியோக்குள்ளே போறேன். சரியா? 480 அப்படின்றது சாத்தியமா? நம்மளோட சூப்பர் கைடு வாங்கிட்டாலே 480 சாத்தியமான்னு கேட்டா நான் திருப்பி சொல்றேன். என்கிட்ட கைடு வாங்கிட்டு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புவாங்க, சார் என்னால 500 விட்டா 500 எடுத்துட முடியுமா அப்படின்னு. சொல்ற விஷயம் என்னன்னா, கைடு வாங்கிட்டாலே சாத்தியம் கிடையாது. கைட்ல இருக்கிற எல்லாத்தையும் படிச்சாதான் சாத்தியம். ரொம்ப முக்கியமான விஷயம். கைடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம 150 கொடுக்குறோம். நிறைய பேர் என்ன பண்றாங்க, நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு சொல்றேன், நீ வாங்கும் போது 5 கைடையும் வாங்கிடு, ஒரு 750 ரூபாய்க்கெல்லாம் பாக்காதுன்னு சொல்றேன். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா 1 வாங்குறாங்க, 2 வாங்குறாங்க, 3 வாங்குறாங்க, அதை படிச்சு பாக்குறாங்க, அதை கொடுத்து என்ன பண்றாங்க, 2 வாங்குறாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணிடலாம், 5 கைடுமே வாங்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 4:30 மணி 5 மணிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 6ல இருந்து 6:30 உங்களுக்கு போஸ்ட் ஆயிரும் நினைக்கிறேன். இன்னைக்கு பாக்கும் 10th எத்தனை பேர் நம்ம சூப்பர் கைட் வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாளைல இருந்து தமிழ் ஸ்டடி ரெடி ஆயிடுதுல. நாளையில இருந்து தமிழ் ஸ்டடி பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 நாள் ஸ்டடி பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் 5 மார்க் செக்ஷன், 5x5 செக்ஷன்ல இருக்கல 25 மார்க், 38வது நெடுவினா, 39 என்னது கடிதம்,
40 காட்சியை கண்டு தமிழ் உலக, 41 என்னது சலான் படிவம், ஓகேவா. அப்புறம் 42 நிற்கதக அல்லது தமிழாக்கம். இத நாளைக்கு ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ற மாதிரி பிளான். நாளைக்கு ஃபுல் டே இத காமனா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க பசங்க நான் ஸ்டடி பிளானா கொடுக்குறேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து என்ன பாத்தீங்கன்னா 8 மார்க், 43வது 8 மார்க், செய்தி உரைநடை 8 மார்க், 44 துணைப்பாடம், அப்புறம் 45 கட்டுரை, ஓகேவா. இந்த 43, 44, 45 கட்டுரை நிறைய பசங்க ஆன்சர் பெருசா கேட்டீங்கன்றதுக்காக தனியா அதுவுமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம், ஓகேவா. அதனால இந்த சூப்பர் கைடுன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா A to Z மொத்தம் உள்ள இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 மார்க்குக்கு அப்படியே 100க்கு 100 வர மாதிரி செட் பண்ணிருப்போம். ஏன்னா 12th தமிழ் நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம சூப்பர் கைட்ல இருந்து 90க்கு 89 மார்க் வந்துச்சு. ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி 10th தமிழ் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப எக்ஸ்ட்ராவே நிறைய 1 மார்க் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால கண்டிப்பா நான் அடிச்சு சொல்றேன், நீங்க வேணா தமிழ் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் சூப்பர் கைட் வாங்காம இருந்தீங்கன்னா வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி அக்யூர்டான கைட ரெடி பண்ணிருக்கேன். அதே தான் இப்ப அடுத்த எல்லா சப்ஜெக்டும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா மெருகூத்திட்டு இருக்கோம், ஓகேவா. சயின்ஸா இருக்கட்டும், சோசியலா இருக்கட்டும், மேத்ஸ், எல்லா சப்ஜெக்ட்டுமே 5 கைடும் வாங்கிருங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு 5 சப்ஜெக்ட் அவைலபிள். நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வாங்கிக்கோ. மேத்ஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா மேத்ஸ் அண்ட் சம்ஸ் தான் நீங்க வாங்கிக்கலாம். சோசியல் அண்ட் சயின்ஸ் தமிழ் மீடியம் பசங்களுக்கு ரெடி ஆக போது, சீக்கிரமா ரெடி ஆகி வந்துடும். உங்களுக்கு எக்ஸாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். பட் இப்போதைக்கு இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு 5 சப்ஜெக்டும் அப்கிரேட் வெர்ஷன் அவைலபிளா இருக்கு, ஓகேவா. 750 தான் 5 சப்ஜெக்ட், மேக்ஸிமம் 5 சப்ஜெக்ட் வாங்குங்க. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் வாங்கி அதுல மட்டும் மார்க் எடுத்து மறுபடியும் வேஸ்ட் ஆகும். நான் அடிச்சு சொல்றேன், நம்ம சூப்பர் கைட் நீ படிச்சுனா கண்டிப்பா இந்த 480 பிளஸ்ன்றது கன்ஃபார்ம். நான் திருப்பி சொல்றேன், 480 பிளஸ் தான். 480 நிக்கவே இல்லை, எங்கேயுமே வந்து, ஓகேவா. 480 பிளஸ் பிளஸ் பிளஸ்ன்றது கன்ஃபார்ம், ஓகேவா. அதெல்லாம் அடிச்சு சொல்றேன், அதை மட்டும் பண்ணிக்கோ. லாஸ்ட் நம்மளுடைய 12th தமிழ் கைடு வாங்கினதுல 4-5 பசங்க எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு 4-5 மெசேஜ் பார்த்தேன். 14 out of 40 ஒன்னா கூட பசங்க கரெக்டா இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஓகேவா. அதை பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்த செஞ்சு அது மார்க்கா கன்வே பண்ணும்போது, அது மார்க்கா ஆகும் பொழுது அது எவ்வளவு பெரிய சந்தோஷம்ன்றது ஒரு டீச்சரா அதை உணர முடியுது. கண்டிப்பா சொல்றேன், நீ எங்களோட டிராவல் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற 10th படிக்கூடிய தம்பி தங்கிகள் யாரா இருந்தாலும் சரி, இந்த 25 நாள் நீங்க எங்களோட டிராவல் பண்ணா, நாங்க சொல்ற பிளான ஃபாலோ பண்ணா, நாங்க சொல்ற ஸ்டடி பிளான ஃபாலோ பண்ணா, நாங்க சொல்ற இம்பார்ட்டன்ஸ் ஃபாலோ பண்ணா, எங்களோட சூப்பர் கைட ஃபாலோ பண்ணா உங்களுக்கு சூப்பரா தரமான மார்க் வரும்போது அக்யூரா கொடுக்க போறோம். ஏன்னா எவ்ரி இயர்ஸ் எங்களுக்கு இதுல அனுபவம் இருக்கு. லாஸ்ட் இயர் எங்க இன்ஸ்டியூட்ல 15 பேர் 10th படிச்சாங்க. அந்த 15 பேர்ல யாருமே பாத்தீங்கன்னா குவார்டர்லி ஆஃபர்ல 400 பிளஸ் எடுக்கவே இல்லை, ஓகேவா. 350 ஒரு சிலவங்க எடுத்துக்கலாம், ஒரு சிலவங்க 200 250 ரேஞ்சில தான் இருந்தாங்க, ஓகே. குவார்டர்லி ஆஃபர்லி காலாண்டு அரையாண்டு சொல்றேன் நான், ஓகேவா. அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு 25 ஒரு மாசம் ஒரு 1.5 மாசத்துக்குள்ள நம்ம இதே மாதிரி இப்ப எப்படி இந்த வருஷம் ஒரு சூப்பர் எடுக்கும், அதே மாதிரி அந்த பசங்களுக்கு லாஸ்ட் இயர் என்ன பண்ணோம், இம்பார்ட்டன்ட் கைட்ஸ் எல்லாமே கொடுத்து படிக்க வச்சதுல 15 பேர்ல 9 பேர் 400க்கு மேல ஸ்கோர் பண்ணாங்க, ஓகேவா. இது பொய்யெல்லாம் இல்ல, எங்களோட வெப்சைட்ல மொத்த டேட்டா இருக்கு, ரிசல்ட் டேட்டா இருக்கு, ஓகேவா. கம்பேரிசனே இருக்கும், குவார்டர்லி ஆஃபர்லி ஆனுவல் கம்பேரிசனே இருக்கும். அதே மாதிரி கைட தான் இந்த வருஷம் என்ன பண்ணிருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லா பப்ளிஷ் பண்ணோம். அப்ப நீங்க மார்க் எடுக்க முடியுமா முடியாதான்னு யோசித்து பார்த்துக்கோ. நான் அடிச்சு சொல்றேன், இன்னமும் சூப்பர் கைட் வாங்காம இருந்த 10th பசங்க கண்டிப்பா வாங்கிடு. ஏன்னா தமிழ்லாம் 1 மார்க், பாடல் வினா இருக்குல்ல, பாடல் வினா 1 மார்க், அதுக்கப்புறம் 2 மார்க் செக்ஷன், 3 மார்க் இலக்கணம், அணின்னு சொல்லிட்டு அழகீட்டு வாய்ப்பாடுல இருந்து அழகீட்டு வாய்ப்புக்கான ஈஸி மெத்தட்ஸ், ஓகேவா. அணியெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாமே பப்ளிக் கீ பேப்பர்ல ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த கீ பேப்பர் பிரசன்டேஷன்ல தான் பப்ளிக்ல கரெக்ஷனே பண்ணுவாங்க. அதனால ரொம்ப அக்யூரேட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் இங்கிலீஷ் இருக்கும், ஓகேவா. 100க்கு 100 மார்க் இங்கிலீஷ் எடுக்கிறது எப்படின்ற மாதிரி பண்ணிருக்கோம். மேக்ஸ் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 மேக்ஸ் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணுவோம். ஸ்டேஜ் 1ல இருக்க சம்ஸ் மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஜியோமெட்ரி அண்ட் கிராஃப் 1 மார்க்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 60-70 மார்க் வரும். இல்ல சார் நான் எனக்கு சென்டர் வேணா ஸ்டேஜ் 2ல இருக்க சம்ஸ் கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 5 மார்க் கூட மிஸ் ஆகாத மாதிரி இந்த வருஷம் ரெடி பண்ணிருக்கோம், ஓகேவா. அக்யூரா ரெடி பண்ணிருக்கோம். சயின்ஸ் அதேதான், 2 மார்க் அண்ட் 4 மார்க்ல அந்த கம்பல்சரி, ஓகேவா. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பண்ணோட ப்ராப்ளம் டெரிவேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். 7 மார்க் 3 7 மார்க் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 பார்ட்ல கூட இந்த ஏபிசி செக்ஷன் கூட மிஸ் ஆகாம இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். டயகிராம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். புக் இன்னர் 1 மார்க் சயின்ஸ்ல பின்னாடி இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்லயும் மாடல் கொஸ்டின் பேப்பர் 5 கொடுத்திருக்கோம், ஓகேவா. திருப்பி நான் சொல்றேன், ஒரு தரமான சப்ஜெக்டா தரமான கைடா ரெடி பண்ணிருக்கோம். இந்த கைட்ஸ் எல்லாமே ஒன்லி அவைலபிள் டு பிடிஎஃப் தான், புக்லைட் கிடையாது. நிறைய பேர் திருப்பி புக்லைட் இல்லையா சார், நாங்க அட்ரஸ் கொடுக்குறோம் சென்ட் பண்ணுங்க. புக்லைட் கிடையவே கிடையாது, பிடிஎஃப் தான். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 2 நம்பர் வரும், ஓகேவா. அப்புறம் வீடியோல 2 நம்பர் சொன்ன மாதிரி தான் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு 2 ஜிபே நம்பர் இருக்கும், சரியா. அந்த 2 ஜிபேக்கு நீங்க பே பண்ணல, லிமிட் முடிஞ்சு மெசேஜ் இருந்துச்சா
அந்த 2 நம்பர்ல ஏதோ நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி லிமிட் முடிஞ்சிருச்சுன்னு வருது மெசேஜ் பண்ணீங்கன்னா வேற ஒரு ஸ்கேனரோ இல்ல வேற ஒரு நம்பர் கொடுப்பாங்க, நீங்க அதுக்கு பே பண்ணிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த நம்பர் இருக்கும், நமக்கு ஸ்கிரீன்லயும் அந்த நம்பர் வரும். சரியா, பார்த்து கவனமா பே பண்ணுங்க. சரியா, நிறைய ஸ்கேம் நடக்குது, அது கொஞ்சம் கவனமா நடந்துக்கோங்க. ஒரு சிலவங்க வேற மாதிரி தப்பான பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேமெண்ட் மட்டும் பண்ணுங்க. அது மட்டும் முக்கியமான விஷயம் சொல்றேன். திருப்பியும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த 5 சப்ஜெக்டுமே நம்ம கைடு வாங்கிட்டா மட்டும்தான் பெரிய சாதனையாளரா மாறிட முடியாது. கைடு வாங்கிட்டு சந்தோஷப்படுறான், கைடு வாங்கிட்டேன் சார். ஒரு தம்பி என்ன பண்றான், கைட வாங்கிட்டு 5 கைடையும் என்ன சொல்றது புக்லெட் ஆக்கி பிரிண்ட் அவுட் எல்லாம் போட்டு வீடியோ எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகேவா, அந்த டிசிப்ளின் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தோட நீங்க 5 கைடையும் பக்காவா படிச்சிட்டீங்கன்னா நமக்கு அந்த 25 நாள் என்ன சொல்றேன், நெக்ஸ்ட் 25 டேஸ்ன்றது உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் 10th ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, அதுவும் அடுத்து வரக்கூடிய 5 நாள், நாளைக்கு நாளை கழிச்சு வரக்கூடிய 5 நாள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேஸ். யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாத டேஸ். இந்த 5 நாளுமே 10th தமிழுக்கு குறைஞ்சபட்சம் 2 வீடியோ வரப்போது 10 வீடியோ கூட மேக் பண்ண போறோம். அந்த 10 வீடியோலுமே நீ ஃபுல்லா பாத்துட்டேன்னா உனக்கு எல்லா விஷயம் அடங்கின தொகுப்பு நம்முடைய சூப்பர் கைடா இருக்கட்டும், நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் பத்தி பக்காவா உங்க A to Z கொடுக்க போறோம். ஓகேவா, ஆல்ரெடி 10th தமிழுக்காக நம்ம 3 மாடல் கொஸ்டின் கிரியேட் பண்ணிருந்தோம். இப்ப 2 எக்ஸ்ட்ராவா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 5 மாடல் கொஸ்டின் பேப்பர் தான், இதுதான் பப்ளிக்ன்ற மாதிரி தரமா ரெடி பண்ணிருக்கோம். இந்த மாடல் கொஸ்டின் ஒரு தனிப்பட்ட முறையில் அவைலபிள் கிடையாது. இந்த மாடல் கொஸ்டின் நம்மளோட சூப்பர் கைட்லயே நம்ம என்ன பண்ணிருக்கோம் வச்சிருக்கோம். ஒரு சில நபர்கள் தமிழ் சூப்பர் கைட் வாங்கினவங்களுக்கு இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒண்ணுதான் அதுல இருக்கும், மீதி 4 இல்லாம இருக்கும். அவசரப்படாதீங்க, ஒரு 1 டே வெயிட் பண்ணுங்க. ஓகேவா, நீங்க ஏற்கனவே வாங்கினவங்க இருந்தா நீங்க வந்து என்ன பண்ணணும், அந்த தமிழ் சூப்பர் கைட்டை நீங்க சென்ட் பண்ணா உங்களோட நம்பர்லயே என்ன பண்ணிடுவோம், இப்ப அப்கிரேட் வெர்ஷன் அனுப்பிச்சிருவோம். ரொம்ப தெளிவா சொல்றேன், நீ ஸ்கேனர்ல அனுப்பிச்சுனா அனுப்ப மாட்டேன். ஓகேவா, உனக்கு ஆல்ரெடி நீ எந்த நம்பர்ல கைடு வாங்கிட்டியோ அதே கைட்ல மேல நான் கைட் சென்ட் பண்ணது இருந்தா மட்டும்தான் அனுப்புவோம், இல்ல அனுப்ப மாட்டோம். அதையும் தெளிவா சொல்லிக்கிறேன். நீ ஒரு நம்பர்ல ஜிபே பண்ணாலும் ஒரு நம்பர்ல ஸ்கேன்ல பே பண்ணாலும் அதே நம்பர்ல தான் நீ வாட்ஸ்அப் பண்ணணும். வேற நம்பருக்கு நீ வாட்ஸ்அப் பண்ணாலும் அனுப்ப மாட்டோம். இதையும் தெளிவா சொல்லிக்கிறேன். சரியா, அப்புறம் புக்லெட் கிடையாது, PDF தான். சரி, இந்த 5 சப்ஜெக்ட எப்படி எல்லாம் படிச்சா உனக்கு வந்து அந்த ஏம் ஆஃப் த மார்க் கிரியேட் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு சில பிளான் இருக்கு, ஒரு சில ஷெட்யூல் ஆஃப் மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் கேரியும் பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் கொடுத்துருப்போம். அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் எப்படி படிக்கிறதுன்னு ட்ரிக்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு தேரம் மண்டேலே ஏறாது. தேரம் இம்பார்ட்டன்ட் தேரம்ஸ் எப்படி ஷார்ட்கட்ல படிக்கிறது, ஜாமெட்ரி கிராஃப் சம்ஸ் ஷார்ட்கட்ல எப்படி போறது, இது எல்லாமே ஒரு வீடியோ மேக் ஆகிடும். ஒவ்வொரு விஷயமும் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 மேக்ஸ்ல எல்லாம் சூப்பர் கேர்ல அவ்வளவு பக்காவா இருக்கும். அதனால யாரும் என்ன பண்ணிடாதீங்க, கைடு வாங்காம இருந்துராத, வேஸ்ட் பண்ணிடாத. 5 கைடுமே வாங்கிக்கோ. இங்கிலீஷ் மீடியத்துக்கு 5 சப்ஜெக்ட் அவைலபிளா இருக்கு. தமிழ் மீடியமா இருந்தா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அவைலபிளா இருக்கு. நீங்க மேக்ஸும் வாங்கிக்கலாம். மேக்ஸுக்கும் தமிழுக்கு என்ன பெரிய டிஃபரெண்ட் வாங்கிக்கலாம். மத்த சோசியல் அண்ட் சயின்ஸ் தமிழ் மீடியம் சீக்கிரமா வரும், வெயிட் பண்ணுங்க. திருப்பி சொல்றதா, கால் பண்ணாத, வாட்ஸ்அப் காலும் பண்ணாத, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி எனிஒன் ரிப்ளை பண்றோம். சீக்கிரமா சூப்பர் கைடை வாங்கிக்கோ. இனியும் நாட்களை வீணாக்காத, சூப்பர் கைடை வாங்கி தரமா படிங்க. இந்த 480+ மார்க்கை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸுக்கான ஒரு சென்டம் பிளான் என்கிட்ட வீடியோ கொஸ்டின் பேப்பரா இருக்கு. ஓகேவா, அந்த சென்டம் பிளான் ஏன்னா நிறைய தடவை கேட்டுட்டே இருக்கீங்கல்ல, அதனால மேக்ஸுக்கு சென்டம் பிளானுக்கு ஒன்று இந்த டிஸ்கிரிப்ஷன்ல, இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு இருக்கும். அதனால எடுத்து பாருங்க. அது லாஸ்ட் இயர் ஒரு ஸ்டூடெண்ட நாங்க ப்ரிப்பேர் பண்ணோம். அதாவது இங்க படிச்ச எங்களோட படிச்ச ஸ்டூடெண்ட் இல்ல, திருநெல்வேலி ஒரு படிச்ச ஸ்டூடெண்ட் வந்து அவன் ஓனா செட் பண்ணி பிளான் பண்ணி படிச்சது. என்னோட ரிலேஷன் அவனுக்கு போட்டுட்ட ஸ்டடி பிளான உங்களுக்காக நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், வாங்கி கொடுக்குறேன். அவனோட ஆன்சர் சீட்டும் கீழே அதுல இருக்கும். அவன் பப்ளிக் அந்த ஆன்சர் சீட்டோட கீ பேப்பரும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த லிங்க் வந்து இதுல இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வேணா டவுன்லோட் பண்ணி அவன் எப்படி மேக்ஸ் எழுதியிருக்காங்க சென்டர் ஸ்டூடெண்ட் நீங்க பாத்துக்கோங்க. சரியா, அவனுடைய ஸ்டடி பிளானும் கீழே இருக்கும். கண்டிப்பா பாத்துக்கோங்க. சூப்பர் கைட் வாங்காதவங்க வாங்கிருங்க. நாளைக்கு உங்களுக்கு 10th தமிழுக்கான அந்த ஸ்டடி பிளான் வீடியோட நாளைக்கு உங்களை பாக்குறேன். நாளைக்கு நமக்கு 10th தமிழுக்கான ஸ்டடி பிளான் வீடியோ அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.